இன்னைக்கு வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் வச்சு தான் லஞ்ச் வந்து செய்ய போகிறோம். ஸோ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனையும் சேர்த்து நெய் கூடவே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்க்கறதால குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக தக்காளி ஒரு துண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் பட்டாணி நான் உரிச்சு வச்சுருக்கேன், ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, அதையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே குழந்தைக்கு நல்லா வெயிட் போடக்கூடியது தான். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க அந்த நெய்லியே. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட்டுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸும் போட்டுக்கலாம். நான் வந்து இது கூட இன்றைக்கி பருப்பு எதுவுமே பட்டாணிலேயே வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஸோ பருப்பும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வெறும் ரைஸ் மட்டும் போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு தான் வந்து லஞ்ச் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக மூங்காலும் இது கூட வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டால் தான் வந்து சாதம் இந்த பட்டாணி எல்லாமே வந்து நல்லா குழைவாக வெந்து வரும். இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் நம்மளுடைய பீஸ் பொட்டேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நான் ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். மிக்சியில் அரைச்சி கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போது நான் ஒரு மேஷர் வச்சு இந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சாதம் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பச்சை பட்டாணிலாம் கொஞ்சம் முழுசாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் மிக்சிக்கு மாற்றிட்டு கூட 1 or 2 பல்ஸ் விட்டு எடுத்து கொடுக்கலாம். இப்போ நம்மளுடைய பீஸ் பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக உருக்கின நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாமாக குழந்தைங்களுக்கு லஞ்சாக ஊட்டி விட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடக்கூடிய எக் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர் தூள் 3ஐயும் சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே இதையெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் இது கூடவே ஒரு தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி பாதி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த பவுடர் எல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ தக்காளியும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் வெள்ளை அவளுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த அவல் பாசிப்பருப்பு கூடவே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இதை வந்து நீங்கள் குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ இது கூட தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 6 to 7 நிமிஷத்தில் நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய அவல் பாசிப்பருப்பு எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்துட்டு இருக்குன்னு. இப்போ ஒரு மேஷர் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சுட்டு அதுக்கு பின்னாடி எக்கை வந்து ஒன்று உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டேன். இப்போ ஒரு எக் வந்து உடச்சிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் ட்ராப் கிச்சடி. இது வந்து நீங்கள் அரிசியிலையும் செய்யலாம், அவளுக்கு பதிலாக அரிசி சேர்த்தும் செய்யலாம், அவள் கூடவும் செய்யலாம். அதாவது எக்கோட ஸ்மெல் சுத்தமாக வராது. இதில் எக் சேர்த்துருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தால் அதுக்கப்புறம் ஒரு ரைஸோ இல்லை அவள் கூடவோ இந்த எக்கை சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். மறுபடியும் ஒரு 2 to 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய எக் ட்ராப் கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விட்டீங்க அப்படின்னா உள்ள எக் இருக்கிறதே தெரியாது, குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழந்தைங்களுக்கான சிக்கன் ரைஸ் குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் நான்வெஜ் சூப் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ரைஸாக கொடுத்தாலும் சரி, கொடுத்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து ஓமம் வாட்டர் இல்லைனா வந்து காலிக் ட்ராப்ஸு, கிரைப் வாட்டர் ஏதாவது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருவேன். அதனால் வந்து என் குழந்தைக்கு எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு வலியோ இல்லை லூஸ் மோஷன் ஆனது எதுவுமே ஆனதே கிடையாது. நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ குக்கிங் ஆயில் காஞ்ச உடனே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போது இது கூட கொஞ்சமாக பொடிசாக நறுக்குனா சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் வந்து நான்வெஜ்ஜுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. அடுத்தது சாம்பார் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இது கூட பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டையுமே வந்து நல்லா வதக்கிடுங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் போன்லெஸ் தான், எலும்பு ஒரு துளி கூட இல்லாமல் நான் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு சிக்கனை மட்டும் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனாக இருந்தாலும் அந்த போன் எதுவுமே இல்லாமல் போன்லெஸ்ஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம நான்வெஜ் வாங்கினா நமக்கு செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம் இல்லையா, அதில் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா டைஜஸ்ட் ஆகும். கண்டிப்பாக நான்வெஜ் கொடுத்தா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இப்போ இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது இது கூட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ, குழந்தை எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க.
அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரைஸ் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாதத்துக்கு போடுற ரைஸ் தான். 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே 1 கப் அளவுக்கு நம்மளுக்கு சாதம் கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னா இந்த சிக்கன் ரைஸ் எல்லாமே வந்து நல்லா குழைவாக வெந்துடும். நம்ம 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 4 விசிலுக்கு அப்புறம் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் ரைஸ் வந்து நல்லா குக் ஆயிருச்சு. சிக்கனும் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிட்ற குழந்தை அப்படின்னா நம்ம இப்படியே மசிச்சு அப்படியே ஊட்டி விடலாம். இல்லை கொஞ்சம் மென்று சாப்பிடாத குழந்தைங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 11-12 மந்த்ஸ் வரைக்குமே இந்த மாதிரி நான்வெஜ் சிக்கன் மட்டன்லாம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தான் ஊட்டி விடுவேன். ஏன்னா சிக்கன் எல்லாம் அப்படியே விழுங்கிட்டா டைஜஸ்ட் ஆகாது. அதனால தான் இப்போ நான் ஒரு பல்ஸ் விட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய ரொம்பவே குறைவான சிக்கன் ரைஸ் ரெடி. இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணது தவறுதலாக வந்து சாப்பாட்டுக்கு போகிற ரைஸ்ன்னு சொல்லிட்டேன். பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணேன். பாஸ்மதி ரைஸ் வந்து சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ்க்குலாம் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண முருங்கைக்கீரை சாதம் செய்யறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நான் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சாம்பார் வெங்காயம் இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு 2 துண்டு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5லிருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 5லிருந்து 6 விசில் விட்டு எடுத்துட்டேன். இந்த பருப்பு எல்லாமே நல்லா குழைவாக வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அதை வந்து தண்ணியில் நல்லா நான் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். கீரை 5 நிமிஷத்தில் வெந்துடும். பருப்பு வேகத்தான் லேட் ஆகும். அதனால தான் குக்கரில் வேக வச்சது. இப்போ அந்த கீரை ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா குழைவாகவே வந்துருச்சு. இப்போ இது கூட நான் ஆல்ரெடி சமைச்சு வச்ச சாதம் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த சமைச்ச சாதத்தை சேர்த்துட்டு இப்போ ஒரு மத்து இல்லைனா மேஷர் வச்சு இதை வந்து நல்லா கடைஞ்சிருங்க. அப்படி மத்து இல்லை மேஷர் வச்சு உங்களால் நல்லா ஃபைனாக கடைய முடியல அப்படின்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1 or 2 பல்ஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே குழைவான இந்த மாதிரி கீரை சாதம் வந்து கிடைக்கும். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக உருக்கின நெய் சேர்த்துட்டு நல்லா மசிச்சுட்டு குழந்தைக்கு வந்து ஒரு மிதமான சூட்டில் அழகாக லஞ்சாக கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ சூப்பராக வெயிட் போடும். குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் எல்லாம் போகவே போகாது. இந்த சளி பிடிக்காத எடையை கூடக்கூடிய இந்த வெயில் காலத்தில் கொடுக்கக்கூடிய தயிர் சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ்ல குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடான உடனே இதில் வந்து ஒரு 4 ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 4 ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரி சளி பிடிக்காது, நல்லா டைஜஸ்டும் ஆகும் குழந்தைங்களுக்கு. இது கூடவே துருவன இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கறதால குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக சளி பிடிக்காது. இப்போ இந்த இஞ்சியும் ஜீரகமும் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுபடட்டும். இது கூட 4 மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நம்ம ஃபைனலாக குழந்தைக்கு ஊட்டும் போது அதை தனியாக பொறுக்கி எடுத்துக்கலாம். அதோட எசன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஃபுட்டில் இறங்கிடும். இப்போ இது கூட துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். இந்த கேரட் கூட நம்ம சாதம் சேர்த்து தயிர் சாதமாக கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வெஜிடபிள் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்டிப்பாக சளி பிடிக்காது இந்த மாதிரி செய்து கொடுத்தா. இப்போது இந்த கேரட்டை வந்து இந்த இஞ்சி மிளகு கூட நல்லா வதக்கிட்டு இது கூட நான் வந்து அரிசி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இது கூட தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்த்தா தான் சாதம் வந்து நல்லா குழைவாக வரும். மசிக்கும் போது சாஃப்டாக மசிஞ்சு வரும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு மூடியை போட்டுட்டு நான் வந்து ஒரு 5லிருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போது நான் வந்து ஒரு 6 விசிலுக்கு பின்னாடி குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் சாதம் வந்து எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சிடலாம். கொஞ்சம் மென்று சாப்பிட்ற குழந்தைங்க அப்படின்னா நல்லா மசிச்சுட்டு ஊட்டினாலே போதும். 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம மசிச்சுட்டு தான் ஊட்டணும். இல்லை மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்தா தான் உங்கள் குழந்தை சாப்பிடுவாங்க அப்படின்னா இதை அப்படியே மிக்சிக்கு மாற்றிட்டு நீங்கள் 1 or 2 பல்சஸ் விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். அந்த மிளகையெல்லாம் வந்து தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசிச்சுக்கோங்க. இப்போ நான் அதை நல்லா மசிச்சுட்டேன். இப்போ இது கூட வீட்லேயே ரெடி பண்ண ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 3லிருந்து 4 ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா புளிக்காத வீட்லேயே ரெடி பண்ண ஃப்ரிட்ஜில் வைக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. இந்த மாதிரி மிளகு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துனேன். ஏதாவது ஒரு வெஜிடபிள் சேர்த்துன இந்த சாதத்து கூட வந்து நம்ம தயிர் சேர்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக சளி பிடிக்காது. நல்லா வெயிட்டும் கூடும். இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுடைய உடல் சூடும் வந்து குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.